Hello students, 10th Maths first midterm examsல கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் 8 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். 2025க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் போர்ஷன் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். சாப்டர் 1 ஃபுல்லாக வருது உங்களுக்கு, ஏன்னா ஜூன் மந்த்துக்கு சாப்டர் 1 ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் உங்களுக்கு ஜூன் மந்த் ஜூலை மந்த் போர்ஷனில் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் செகண்ட் சாப்டர் இருக்குது. ஸோ சாப்டர் 1 ஃபுல்லாக இருக்குது, சாப்டர் 2வும் ஃபுல்லாக இருக்குது. அல்ஜிப்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை மந்த்துக்கு ஜிசிடி எல்சிஎம் ஆஃப் பாலினாமியல்ஸ் வரையும் தான் கொடுத்துருக்காங்க, பேஜ் நம்பர் 93 வரையும். ஸோ உங்களுக்கு 3.3 வரையும் உங்களுக்கு அல்ஜிப்ராவில் இருக்குது, புரிஞ்சுதுங்களா? ஏன்னா ஜூன் மந்த் ஜூலை மந்த் போர்ஷன் தான் உங்களுக்கு மிட்டம்க்கு கேட்பாங்க. ஜியாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலாரிட்டி வரையும் இருக்குது, இன்ட்ரடக்ஷனும் சிமிலாரிட்டியும். ஸோ டோட்டலாக 4 சாப்டர் தான், புரிஞ்சுதுங்களா? இந்த 4 சாப்டரில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் ஃபுல்லாக கேட்குறாங்க. தேர்ட் சாப்டரில் ஒரு 3 எக்ஸசைஸ், ஃபோர்த்து சாப்டரில் ஒரு 2 எக்ஸசைஸ். ஸோ என்னென்ன எக்ஸசைஸ், என்னென்ன 2 மார்க் கொஷின் 5 மார்க் கொஷின்ஸ் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாமே சொல்கிறேன். இது எப்படி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா 2020லேருந்து 2025, அதாவது இப்போ மார்ச்சில் ஒரு எக்ஸாம் முடிஞ்சது இல்லையா, ஏப்ரலில் பப்ளிக் எக்ஸாம்ஸ். ஸோ இந்த வருஷம் வரையும் உள்ள எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸும் அதோட அனலைசிஸ் எடுத்திருக்கேன். அனலைசிஸ்னா என்ன, எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கோ அந்த ஒவ்வொரு நம்ம மிட்டம்க்கு வரக்கூடிய அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய சம்ஸில் எதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அந்த சம்ஸும் கேட்டிருக்கேன். அதே போல் ஆல் டிஸ்ட்ரிக்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃப் அலி, ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்காது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதோட அனலைசிஸ், அதாவது அதில் எதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் திரும்ப 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 ஒரு சில சம்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சாப்டர் 1ல எந்தெந்த 5 மார்க்ஸ்லாம் படித்தா சாப்டர் 1ல வந்து ஒரு 2 5 மார்க்ஸ் பப்ளிக்ல அட்டன் பண்ணிடலாம். சீக்வன்ஸ் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் ஒரு 2 5 மார்க்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அல்ஜிப்ராவில் எதெல்லாம் அட்டன் பண்ணலாம். அல்ஜிப்ராவில் உங்களுக்கு 3 எக்ஸசைஸ் தான் நான் சொல்ல போகிறேன், இருந்தாலும் அந்த 3 எக்ஸசைஸில் எந்தெந்த 5 மார்க்ஸ்லாம் வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ 4th சாப்டரில் 2 மார்க்ஸ் மேக்ஸிமம் நிறைய கேட்பாங்க. ஸோ அதில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக நம்ம வேற என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோஸ் போடுறது தான் என்னோட வேலை. இதுவரையும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் செல்லங்களா. கண்டிப்பாக இதே போல் சப்போர்ட்டிவை தொடர்ச்சியாக கொடுங்க. நீங்கள் கொடுக்குற எந்த சப்போர்ட்டிவ்ல தான் ஆன்ட்டி வந்து சந்தோஷமாக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க குட்டீஸ். கண்டிப்பாக லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் பார்த்துருவோம். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்குமே வந்து நான் இதே வீடியோலேயே சொல்லிடுறேன். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸில் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் எடுத்துக்காட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, பயிற்சி கணக்குகளை வந்து எக்ஸசைஸ் சம்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, புரிஞ்சுதுங்களா? ஸோ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2த்துக்கும் பிடிஎஃப்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க குட்டீஸ். ஆன்ட்டி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டராக சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அதாவது 1.3 இதில் உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.1ல் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சப்டிவிஷன் சம் கொடுத்துருக்காங்க, 3 சப்டிவிஷன், சரிங்களா? இந்த 3த்துல அந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் தேர்ட் சப்டிவிஷனும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸில், சரிங்களா? 2 மார்க்ஸ் எது 5 மார்க்ஸ் எதுன்னு டெக்ஸ்ட் புக்கில் நோட் பண்ணிக்கோங்க குட்டீஸ். 1.1ல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தேர்ட் சப்டிவிஷன், அதுக்கு அடுத்தது 1.2 இது 2 மார்க்ஸ் சம்ஸ், ஓகே, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா 1.3ல் உங்களுக்கு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. பயிற்சி கணக்குகள் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 1.1ல் ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2 மார்க்ஸில் கேட்கக்கூடிய வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். அதுக்கு அடுத்தது செகண்ட் சம்மும் 2 மார்க்ஸ் சம், தேர்ட் சம்மும் 2 மார்க்ஸ் சம்ஸ். இது 3மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், புரிஞ்சுதுங்களா? அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் சம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 4th கொஸ்டின், அதுக்கடுத்தது 5th கொஸ்டின்,
அதுக்கப்புறம் 6th கொஸ்டின். இந்த 6th 3 சப்டிவிஷனுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே போல் 7th கொஸ்டின். அதில் 2 சப்டிவிஷன் இருக்குல்லையா, ரெண்டுமே பாருங்க, அதுலேருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ 6th அப்படி இல்லைன்னா 6th 1 கேட்க சான்சஸ் இருக்கு, அப்படி இல்லைன்னா 7th 1 கேட்பாங்க. பப்ளிக் வரையுமே நான் சொல்றது. ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம்ல கண்டிப்பாக வரும் இந்த எக்ஸசைஸ்ல இருந்து. ஸோ என்னடா எல்லாமே சொல்றாங்களே நினைக்காதீங்க, ஒரு சில எக்ஸசைஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து வெறும் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு மட்டும் இல்லை குட்டீஸ், குவார்டர்லி ஆஃபர்லி எல்லாத்துக்குமே ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இந்த எக்ஸசைஸ்ல இருக்கிறத சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிச்சாச்சு, அடுத்தது ரிலேஷன்ஸ். 1.2ல கொஸ்டின் நம்பர் 2ம் 3யும் 2 மார்க் சம்ஸ். கொஸ்டின் நம்பர் 5 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 5 மட்டும்தான் 5 மார்க்ஸ். அதுக்கப்புறம் 2ம் 3யும் 2 மார்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கண்டென்ட் 1.5. 1.5 ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் கிடையாது. 1.5ன்றது உங்களோட கண்டென்ட் நம்பர், சரிங்களா? அது ஃபங்க்ஷனில் என்ன எக்ஸாம்பிள் சம்ஸில் இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.8. 1.8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸில் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். இந்த டயக்ராமோட நீங்கள் பண்ணணும், சரிங்களா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க, x2y. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் 1.8. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1.9 வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2 மார்க்ஸில் 1.9. அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் சம்ஸ்னா எடுத்துக்காட்டு பிள்ளைங்களா. அடுத்து 1.3 பாருங்க, பயிற்சி கணக்குகள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பயிற்சி கணக்குகள் எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் 1.3ல உங்களுக்கு 2 மார்க்ஸ் சொல்றேன் செல்லுங்களா. ஃபர்ஸ்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம் 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். அடுத்து தேர்ட் சம் 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். அடுத்து 5th சம் வினா எண் 5, அது 2 மார்க்ஸ். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 8, இதெல்லாம் 2 மார்க்ஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் 3யும் 5யும் வெரி 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 இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ இதில் 5 மார்க்ஸ் சம் சொல்லலாமா? 4th கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்தது 10th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கண்டென்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இதுல இருந்து ஒரு சம் கண்டிப்பா 5 மார்க்ஸ்ல கேட்டுருவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.11. இது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய வெரி 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 இம்பார்ட்டன்ட். பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல பல முறை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம்ல கண்டிப்பா வரும். தயவு செஞ்சு இந்த பேட்டர்ன்ல இருக்க மற்ற சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே பாருங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க, டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு என்ன சம்ஸ்லாம் பார்த்துருவோமா? 1.14 எடுத்துக்காட்டு கணக்கு. எக்ஸாம்பிள் 1.14 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. அடுத்து 1.15 5 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 1.16 இதுவும் 5 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் சம். அதுக்கு அடுத்தது 1.17 அது 5 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய, சாரி இது வந்து 1.17 வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட் சம். அடுத்தது 1.18 வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதாவது நான் வெரி 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் அந்த அளவுக்கு கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட். பப்ளிக்ல இதெல்லாம் கண்டிப்பா வந்துடும். ஸோ அந்த மாதிரி நான் அழுத்தமா எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்றோம் அதுக்கு ஒரு 3 ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. 3 ஸ்டார் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? அடுத்து 1.18ல 5 மார்க் கொஸ்டின் இது, சரிங்களா? இதே பேட்டர்ன்ல எக்ஸசைஸ்லயும் இருக்கு, அதையும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1.19 அதுக்கப்புறம் அது அடுத்த எக்ஸசைஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் சம் பார்த்துருவோம். 1.4 பார்த்துருவோம். 1.4ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின் 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. செட் ஆஃப் ஆர்டர் பேர், டேபிள், ஆரோ டயக்ராம், கிராஃப். அதாவது எக்ஸாம்பிள் 1.11 சொன்னேன் இல்லையா, அந்த பேட்டர்ன்ல அந்த கான்செப்ட்ல உள்ள சம் செகண்ட் கொஸ்டின். ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அதுக்கு அடுத்தது தேர்ட் கொஸ்டின், அதுவும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்தது 9th கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்து 10th கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்து 12th இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அதாவது ரொம்ப அதிகமா வெரி வெரி சொல்றேன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அர்த்தம், மற்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா செல்லங்களா? அதுக்கடுத்தது இதே எக்ஸசைஸ்லயே உங்களுக்கு 2 மார்க்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 5 மார்க்ஸ் தானே இப்போ பார்த்தோம், 2 மார்க்ஸ் சொல்லிடுறேன். 4th கொஸ்டின் இது 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. அதுக்கடுத்து 5th கொஸ்டின் 2 மார்க்ஸ், 6th கொஸ்டின் 2 மார்க்ஸ், 8th கொஸ்டின் 2 மார்க்ஸ். 4, 5, 6, 8லாம் 2 மார்க்ஸ். 2, 3, 9, 10, 12லாம் 5 மார்க்ஸ். அதில் 2, 9, 10 வெரி 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 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் சம்ஸ்ல என்ன சொல்லியிருந்தேன், 1.14
18 சொன்னேன் இல்லையா, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு அடுத்தது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் 1.19 இது 2 மார்க்ஸ்ல வெரி 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அந்த சம்ஸ்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. 1.21 இது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். ஏன்னா f டாட் g இஸ் ஈக்குவல் டு g டாட் f இதோட வேல்யூ ஆஃப் கேன்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பா இது கேட்பாங்க, 2 மார்க்ஸ்ல வரும். அதே மாதிரி 1.22 ஃபைண்ட் கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த 1.21 1.22 இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் சம்ஸ். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 5 மார்க்ஸ் சம்ஸ் சொல்கிறேன் பாருங்க. 1.23 வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். 1.24 இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். இந்த ரெண்டு சம்லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வரும். இதே கான்செப்டில் எக்ஸாம்பிள்ஸில் என்னென்ன சம் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. அதெல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஆன்ட்டி சொல்கிறேன் அப்படின்னா அலட்சியமாக விட்டுறாம நீங்கள் மிட்டம் முடிஞ்ச உடனே இதே வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணணும் செல்லுங்களா. ஆன்ட்டி நீங்கள் சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே வந்தது, நாங்கள் வந்து சென்டம்க்கு அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணோம். பார்ப்போம் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லணும். கண்டிப்பாக உங்களோட மேக்ஸில் ஃபர்ஸ்ட் மிட்டமில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ டார்கெட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரி 1.5 பார்த்துருவோமா? 1.5ல ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் சப்டிவிஷன் இது 4மே இம்பார்ட்டன்ட் குட்டீஸ். என்னடா இத்தனை சொல்கிறாங்களே நினைக்காதீங்க, முடிஞ்சால் எல்லாமே பாருங்க. இருந்தாலும் நான் சொன்னதை முதல்ல பாருங்க. அடுத்து செகண்ட் சம் எடுத்துப்போமா? அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டுமே பாருங்க. இது எல்லாமே 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. அடுத்து ஃபோர்த் சம், இதுவும் 2 மார்க்ஸ். அடுத்து சிக்ஸ்த் சம், இதுவும் 2 மார்க்ஸ். கண்டிப்பாக இந்த 2 மார்க்ஸில் இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு சம் கேட்டுருவாங்க. 1, 2, 4, 6லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக 2 மார்க்ஸில் வரும். அப்படி இல்லைன்னா எக்ஸாம்பிள் சம் சொன்னேன் இல்லையா, 1.21, 1.22, 1.19 இதெல்லாம் வந்து ஒரு சம் வந்து கேட்டுருவாங்க. புரிஞ்சுதுங்களா? இதில் 5 மார்க்ஸ் சம்ஸ் என்னன்னு பார்த்துருவோமா? 1.5ல 8th சம் பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் மூணுத்துல இருந்துமே எல்லா சம்ஸுமே பார்த்தீங்கன்னா குவார்டர்லி, ஆஃபர்லி, ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பப்ளிக்லையுமே கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ 1.5 வரையும் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது யூனிட் எக்ஸசைஸ். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எல்லாமே ஒரு சாப்டர் கவர் பண்ணிங்க, அப்பயே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை ஃபுல்லாகவே நல்லா கவர் பண்ணிக்கோங்க. யூனிட் எக்ஸசைஸில் 2 மார்க்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். கொஸ்டின் நம்பர் 3 இது 2 மார்க்ஸில் வரும். சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க யூனிட் எக்ஸசைஸ் பாருங்கள். இல்லை எனக்கு யூனிட் எக்ஸசைஸ் பார்க்க விருப்பம் இல்லை, அவ்வளோ என்னால் முடியாதுன்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூனிட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டமில் குவார்டர்லியில் அவ்வளோ கேட்க சான்சஸ் இல்லை. ஆனால் பப்ளிக்கில் வந்து யூனிட் எக்ஸசைஸ்லேருந்து கண்டிப்பாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தேர்ட் சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். அதுக்கடுத்தது 5th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். அதுக்கடுத்தது 8th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். இதில் நான் உங்களுக்கு 5 மார்க்ஸ் சொல்கிறேன். 6th சம் f டாட் g டாட் h இஸ் ஈக்குவல் டு f டாட் g டாட் h இருக்கு இல்லையா, ப்ரூவ் தட். 6th சம் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா யூனிட் எக்ஸசைஸ்ல 9th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம்ஸ். ஓகே, ஸோ சாப்டர் 1 கம்ப்ளீட்டட். சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்பிள் சம், அதாவது எடுத்துக்காட்டு கணக்குகள் யூக்ளிட்ஸ் டிவிஷன் ஆல்கரிதம்ல இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஸோ என்ன சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. எடுத்துக்காட்டு கணக்கு 2.4 எக்ஸாம்பிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் சம். ஓகே, 2.4 வந்து 2 மார்க்ஸ், 2.5 இது 2 மார்க்ஸ். வீடியோ ரொம்ப லென்த்தியா போகுது, ஸோ கொஞ்சம் ஸ்பீடா போயிடலாமா? அடுத்து எக்ஸாம்பிள் 2.6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். சாப்டர் 2ல இந்த எக்ஸசைஸ்ல இருந்து கண்டிப்பா HCF வந்து ஒரு சம் 100% கேட்பாங்க. அதுவும் இந்த சம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா வெரி 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 இம்பார்ட்டன்ட். நான் எதெல்லாம் அதிகமா வெரி வெரின்னு சொல்றேன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த எக்ஸசைஸ்ல 2.1ல நம்ம வந்து இப்போ 2 மார்க்ஸ் பார்த்துருவோமா? 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 இது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 6 யூக்ளிட்ஸ் டிவிஷன் ஆல்கரிதம் இருக்கு. இதுல வந்து இந்த 4 சப்டிவிஷனுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல இந்த தேர்ட் ஒன் மட்டும் அவ்வளோ கேட்டது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த் இது மூணுமே வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க்ஸ்ல அதை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா வந்து தேர்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது 8th சம், அது 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடியது. இது போக உங்களுக்கு எக்ஸசைஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.1ல
5 மார்க் சம்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த எக்ஸசைஸில் பொறுத்தவரையும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் அந்த 2.6 மட்டும் தான் உங்களுக்கு 5 மார்க் சம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு கணக்கு எக்ஸாம்பிள் 2.10 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. அதுக்கடுத்தது 2.2ல பாருங்க பயிற்சி கணக்குகள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 மார்க் சம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் சம் ஃபைண்ட் த HCF. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் இது 5 மார்க்ஸில் தான் மேக்ஸிமம் வரும். ஒரு சில எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மிட் டேர்ம் அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்லையும் கேட்டுடுறாங்க இந்த சம்மை. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 4th சம் அது 2 மார்க்ஸ். அடுத்து 6th சம் 2 மார்க்ஸ், 9th சம் 2 மார்க்ஸ். இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா 3, 4, 9 வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். அதுக்கு அடுத்தது 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3யும் 5ம் 100% நல்லா பார்த்துக்கோங்க. 100% இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அச்சச்சோ இவங்க சொன்னாங்களே அதை நம்ம பார்க்காம போயிட்டோமேன்னு வருத்தப்படுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் 2.11 11 வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதுக்கடுத்தது எக்ஸாம்பிள் 2.14 இதுவும் 2 மார்க்ஸில் கேட்குறாங்க மாடு. ஓகே, சால்வ் கண்டிப்பாக கேட்பாங்க மாடு. அதே மாதிரி 2 மார்க்ஸில் 2.15ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 2.17 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 2.18 அந்த அளவுக்கு இதுவரையும் எங்கேயும் கேட்டதில்லை, ஸோ அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து பயிற்சி கணக்குகள் போயிடலாம். எக்ஸசைஸில் 2.3ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1ல நான் சொல்லக்கூடிய சப்டிவிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், 4th சப்டிவிஷன். 4த்னா 96ன்னு வருது இல்லையா, 96 is equal to x/7 அது. ஸோ இந்த 3 கணக்குகளுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2.3ல ஃபர்ஸ்ட் சம்ல எல்லாமே 2 மார்க் சம். அதுக்கு அடுத்தது 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட்னா கொஸ்டின் நம்பர் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 6 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 7 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இது போக உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல வேற என்ன சான்சஸ் இருக்குன்னா 8th கொஸ்டினும் 9th கொஸ்டினும் இதுல வந்து கேட்குறாங்க 5 மார்க்ஸ்ல இந்த எக்ஸசைஸ்ல. ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்ல மாட்டேன். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல குவார்டர்லி ஆஃபர்லிலாம் இந்த 8th சம் 9th சம் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் 2.6 சீக்வன்சஸ்ல என்னென்ன சம் எக்ஸாம்பிள்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பார்த்துடலாம். இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.21 இம்பார்ட்டன்ட். இது வந்து 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா பார்க்கணும். 2.21. அதுக்கடுத்தது 2.22 பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட், பப்ளிக்லேயே வந்திருக்குங்க செல்லங்களா இந்த சம்மு. 2.22 மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸசைஸ் 2.4ல 2 மார்க்ஸ் சம் பார்த்துடலாமா? கொஸ்டின் நம்பர் 4ம் 5ம் 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுதுங்களா? அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன 3 இல்ல 4, 5 ரெண்டும் 2 மார்க்ஸ், 6th சம் 5 மார்க்ஸ், மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.26 2 மார்க்ஸ் சம்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 2.27 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். 2.28 வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 2.29 இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்ஸ், வெரி 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 இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா பார்க்கணும். 2.30 இம்பார்ட்டன்ட் சம். அதுக்கு அடுத்தது எக்ஸசைஸ் 2.5 உங்களுக்கு நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டும் சொல்றேன், இம்பார்ட்டன்ட்டும் சொல்றேன். ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, வெரி வெரி இம்பார்ட்டன்றத மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் ஸ்லோ லேர்னர்ஸா இருக்கவங்க வெரி 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 இம்பார்ட்டன்ட் சொல்றேன் இல்லையா, அதெல்லாம் பாருங்க. அதை பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பா நீங்க 50 மார்க்ஸ்க்கு அழகா 35+ தாராளமா எடுக்கலாம். எக்ஸசைஸ் 2.5ல பாருங்க 2 மார்க்ஸ் சம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 நோட் பண்ணிக்கோங்க. 19th டேர்ம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2.5ல 5th சம் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 6 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 8th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 9th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய சம் 4, 5, 6, 8, 9. அதே 2.5ல 5 மார்க்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 7th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 11th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 100% இந்த 7th சம் 11th சம்
12th சம் 3ல இருந்து ஒரு சம் ஏபில கண்டிப்பா கேட்பாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அது போக 14th சம் பார்த்துக்கோங்க, சம்டைம்ஸ் கேட்குறாங்க. ஓகே, உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் 2.30 சொன்னேன்னா ஞாபகம் இல்லை, இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2.29 தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சம், அதை மிஸ் பண்ணிடாதீங்க 5 மார்க்ஸ்ல. அதே போல 2.30ல இந்த சம்மும் பார்த்துக்கோங்க. சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.32 இது 2 மார்க்ஸ் சம்ஸ்ல இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 2.33 இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 2.34 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க்ஸ் சம். 34 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 36 வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க, 100% பார்க்கணும். 36 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கடுத்து 2.38 இது வெரி இம்பார்ட்டன்ட். இதுவுமே வந்து இந்த செந்தில் ஹவுஸ் இந்த சம்மா கேட்டுட்டு இருக்காங்க, ஆஃப் அலி ரிவிஷன்ஸ்லாம் அடிக்கடி கேட்பாங்க. 2.39 இதுவுமே இம்பார்ட்டன்ட், 5 மார்க்ஸ் சம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, 2.6ல என்னென்ன எக்ஸாம்பிள் சம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 2.6ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சம்ல தேர்ட் சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 5th சம் வெரி இம்பார்ட்டன்ட், அதாவது 5வது கணக்கு, அடுத்து 6வது கணக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் சம்ல முதல் கணக்குல 3வது சப்டிவிஷன், அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6. ஏன்னா நான் ஓரலா சொல்லும் பொழுது 5ன்றது உங்களுக்கு வேற ஏதாவது ராங்கா கேட்டுடலாம், அதனால தான் கொஞ்சம் திரும்ப திரும்ப சொல்றேன். அடுத்து 2.6ல பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் சம் நோட் பண்ணிக்கோங்க. 7th சம் வெரி இம்பார்ட்டன்ட், 9th சம் வெரி இம்பார்ட்டன்ட், 11th சம் வெரி இம்பார்ட்டன்ட், 12th சம் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் இந்த 11, 12லாம் பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். 7, 9, 11, 12 இந்த 4 சமமே யோசிக்கவே யோசிக்காதீங்க, 5 மார்க்ஸ்ல 100% கேட்பாங்க. ஜிபி ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல உங்களுக்கு 2.42 இந்த 8th டேர்ம் இருக்கு இல்லையா, இது 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2.43 இது 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு அடுத்தது 2.44 அதுவுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். நான் நிறைய முறை வெரி வெரின்னு சொல்றேன்னா ப்ளீஸ் செல்லங்களா மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஆன்டி என் பிள்ளைங்களுக்கு சொல்ற மாதிரி அலட்சியமா அதை கடந்து போயிடாதீங்க. 2.45 பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 2.7ல சொல்றேன், 2 மார்க்ஸ் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 8th சம், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்ல. அதே 2.7ல 5 மார்க்ஸ்ல 6th சம் 9th டேர்ம் 6th டேர்ம் கொடுத்துட்டு 12th டேர்ம் கேட்குறாங்க. இந்த 6th சம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 9th சம் கான்சிக்யூட்டிவ் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கேட்பாங்க, ஸோ அதுவுமே ஜிபியில் வெரி 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 இம்பார்ட்டன்ட். 2.7ல இந்த 12th சம் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 12, 9, 6 இந்த 6, 9, 12 யோசிக்கவே யோசிக்காதீங்க. 2.7 அப்படின்னு எக்ஸசைஸ் ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த 6th சம், 9th சம், 12th சம் இது மூணையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொல்றது வெறும் மிட்டம்க்கு மட்டும் இல்லை, இல்லாண்டி என்னால் வந்து மிட்டம்க்கு ஃபுல் போர்ஷன் நான் நீங்கள் சொன்னதை கூட என்னால் கவர் பண்ண முடியல அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா மிட்டம் முடிஞ்ச உடனே உடனடியாக நான் சொன்னதை எதுவுமே மிஸ் பண்ணாமல் படிங்க. இது எல்லாமே குவார்ட்டர்லிக்கு, நான் வெறும் ஃபர்ஸ்ட் மிட்டம் மட்டும் சொல்லலை, குவார்ட்டர்லி, ரிவிஷன், பப்ளிக், நம்மளோட டார்கெட்டே பப்ளிக்ல சென்டம் எடுக்க தான். ஸோ பப்ளிக் வரையும் இம்பார்ட்டன்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. அதுவும் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்ட்டர்லி, ரிவிஷன் எக்ஸாம்ஸ், ஆஃபர்லியில் கேட்டது தான் இது எல்லாமே, சரிங்களா? 6, 9, 12 எல்லாமே பார்த்துக்கோங்க. 2.7ல 2.46 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குட்டீஸ். அதுக்கடுத்து 2.48 அதுவுமே 2 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2.49 அது 2 மார்க்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2.51 அது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. இல்லைங்களா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5 + 55 + 555 இது கிட்டத்தட்ட இன்னைக்கு நேத்து கேட்கல, ஒரு 15 இயர்ஸா இதே சம் வந்துகிட்டே இருக்கு. நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் அப்படின்னாவே இந்த 5, 55, 555 சம்ஸ் கண்டிப்பா. அதே மாதிரி 3, 33, 333 அப்படிலாம் ஒரு சம்ஸும் இருந்துச்சு. ஸோ இந்த சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100% கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ப்ளீஸ் இந்த 2.51 மிஸ் பண்ணிடாதீங்க. ரெக்வஸ்ட் பண்ணி சொல்றேன், என் செல்ல குட்டிங்களா அழகா கவர் பண்ணிடுங்க. ப்ளீஸ் நீங்க வீக் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா கூட புரியலன்னு மிஸ் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட்
இது எப்படி போடுறதுன்னு போட்டு பாருங்க. அப்படி வரலையா இந்த ஸ்டெப் எல்லாம் வந்து அடுத்தடுத்து என்ன ஸ்டெப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்காவது பண்ணிடுங்க. இந்த வார்த்தையை நான் சொல்லவே கூடாது. ஆஸ் அ டீச்சரா நம்ம இந்த சொல்லக்கூடாது. இருந்தாலும் இந்த சம் வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட். கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்க அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு ஆர்வம் எனக்கு அவ்வளவுதான். அடுத்து 2.53 பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் கேட்குறாங்க. 2.8 எக்ஸசைஸ் 2.8ல சொல்றேன் பாருங்க. 2 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா? கொஸ்டின் நம்பர் 2 நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4ல 2 சப்டிவிஷனும் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7. ஸோ 2 மார்க்ஸ்ல இது மூணுமே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா 2, 4, 7 மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்ல. அதே போல 5 மார்க்ஸ் 2.8ல ஜிபியில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா கொஸ்டின் நம்பர் 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 6 யோசிக்காதீங்க. சொன்னேன் பார்த்தீங்களா 3, 3, 3, 3 இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்ல. அதாவது செகண்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 டைம்ஸ் கேட்டிருப்பாங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன் ஒரு 15 டைம்ஸ் கேட்டிருப்பாங்க. அது எப்படி ஒரே இதில் 15 இல்லை, கேள்வி கேட்காதீங்க. நான் சொன்னது ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல பாஸ் மிட்டம் பப்ளிக் எக்ஸாம். ஸோ வந்துகிட்டே இருக்கும். அந்த 55555 33333 இந்த 2 சம்மும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல இந்த 6th சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட், அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கடுத்து 10th சம் அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 10. அதுக்கடுத்தது இதே எக்ஸசைஸ்ல 2 மார்க்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தேன். கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 7. ஓகே, நான் சொன்னதை மட்டும் பாருங்க கான்ஃபிடென்ட்டா. வேற எதுவும் நீங்க பார்க்கவே தேவையில்ல. தைரியமா கண்ணை மூடிட்டு போயிடலாம். ஸ்பெஷல் சீரீஸ் பாருச்சல்லுங்களா. ஸ்பெஷல் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் பார்த்துருவோம். இந்த 2.54 இருக்கு இல்லையா, இந்த 2.54ல இந்த செகண்ட் சப்டிவிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இங்க வேற என்ன சம்ஸ் இருக்கு? இந்த எக்ஸசைஸ்ல இந்த சம்ஸ் தான். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2.54ல செகண்ட் சப்டிவிஷன் சொல்லியிருந்தேன்னா அந்த 54ல செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2.54ல செகண்ட் சப்டிவிஷன் 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 56 பார்த்துக்கோங்க. 2.55ல எதுவும் ரொம்ப கேட்டது கிடையாது. 2.56ல பாருங்க. அதுல வந்து உங்களுக்கு 3 சப்டிவிஷன் இருக்கு. ஸோ எல்லாமே பாருங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல ஃபர்ஸ்ட் சம்மும் அதாவது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் தேர்ட் சப்டிவிஷனும் நிறைய கேட்டிருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷன் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. 2.56. ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த 2.56ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்து 2.57ல செகண்ட் சப்டிவிஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்லேயே கேட்குறாங்க. சரிங்களா? 2.57 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. இது போக 2.58 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ 2.9ல என்னென்னு பார்த்துருவோம். 2 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் சப்டிவிஷன், 7th சப்டிவிஷன் 2, 3, 4, 7 எல்லா சப்டிவிஷனும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4 இது எல்லாமே 2 மார்க்ஸ். 5 மார்க்ஸ் என்னன்னு பார்த்துருவோமா? 5 மார்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்ல 5th சப்டிவிஷன் 5வது சப்டிவிஷன், அதுக்கு அடுத்தது 6th சப்டிவிஷன் 6வது சப்டிவிஷன். இது ரெண்டுமே 5 மார்க்ஸ்ல வரக்கூடியது. கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 7. ஸோ இது மூணுமே 5 மார்க்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த ரேகா சம் இருக்கு பாருங்களேன். எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே 2.9ல ரேகால இருந்து ஒரு சம், சாரி இந்த எக்ஸசைஸ்ல இருந்து ரேகான்ற சம் எல்லாருக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கேட்டுடுறாங்க. ஸோ பப்ளிக்லயுமே நிறைய கேட்டிருக்காங்க. அதை விட முக்கியம் பார்த்தோம்னா இந்த 2.9 இந்த ஸ்பெஷல் சீரீஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இதை படிக்கும் போதே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸும் நல்லா கவர் பண்ணிடுங்க. ஸோ யூனிட் எக்ஸசைஸ்ல இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்த்துருவோமா? 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல வந்து யூனிட் எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 6 இதெல்லாம் 2 மார்க்ஸ். அடுத்து 5 மார்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 9 இது எல்லாம் 2 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட்டட். தேர்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ஜிப்ரா இயற்கணிதம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இயற்கணிதம். இதுல வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம் ஃபர்ஸ்ட் சொல்றேன். 2 மார்க்ஸ்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3.1 இது 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். 3.2 அது 2 மார்க்ஸ். 3.1ம் 2 மார்க்ஸ் தான். 3.2ம் 2 மார்க்ஸ் தான். சரிங்களா? இது போக 3.3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
3.3 வந்து 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம் 3.3 மிஸ் பண்ணிடாதீங்க செல்லங்களா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குட்டீஸ். 3.3 வெரி இம்பார்ட்டன்ட். அது போக வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.7 பார்த்துக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3.7 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 3.9 பார்த்துக்கோங்க. 3.9 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம் ஆஃப் thrice the first number second number அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது போக எக்ஸசைஸ் சம்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். எக்ஸசைஸ் 3.1ல 2 மார்க்ஸ் சம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 3.1 பொறுத்தவரையும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம்ல 3 சப்டிவிஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம். இது மூணுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்து செகண்ட் கொஸ்டின்ல தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, y plus z by 4 இருக்கு இல்லையா, அந்த தேர்ட் சப்டிவிஷன் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம். இது போக ஃபிஃப்த் சம், அதாவது 5வது கணக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அதுக்கடுத்து ஜிசிடி எல்சிஎம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3.10 100% ஜிசிடி கேட்பாங்க. அல்ஜிப்ரால 5 மார்க்ஸ்ல இருந்து ஒரு 2 சம் கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஜிசிடிக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. 2 சம் கேட்பாங்க. ஆனா டோட்டல் அல்ஜிப்ரால பாத்தீங்கன்னா ஒரு 7-8 5 மார்க்ஸ் இருக்கு. அந்த 5 மார்க்ஸ்ல இருந்து உங்களுக்கு 2 5 மார்க்ஸ் கேட்பாங்க. அதுல ஜிசிடி ஒரு மெத்தடு, அப்புறம் 3.1ல சொன்னேன் இல்லையா 5 மார்க்ஸ், அது ஒரு மெத்தடு. ஸோ இந்த 2 மெத்தட் கண்டிப்பா பப்ளிக் வரையுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், சாரி செகண்ட் மிட்டம்க்கு அது வராது, உங்களுக்கு பேலன்ஸ் உள்ளது வரும். அல்ஜிப்ரால ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், ஆஃபலி, குவார்டர்லி எல்லாத்துலேயும் கேட்பாங்க. 3.10 வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸ்கிப் பண்ணிடாதீங்க பிள்ளைங்களா. அதே போல் 3.11 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ 3.10ம் 5 மார்க்ஸ் தான், 3.11ம் 5 மார்க்ஸ் தான். புரிஞ்சதுங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 3.12 அந்த அளவுக்கு கேட்டது கிடையாது. ஸோ அதை முடிஞ்ச வரையும் கொஞ்சம் பார்க்குறவங்க பாருங்க. இம்பார்ட்டன்ட், நான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 3.2ல வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2ல வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் சப்டிவிஷன், சிக்ஸ்த் சப்டிவிஷன் 1, 2, 4, 6 இந்த சப்டிவிஷன்லாம் நல்லா பாருங்க 3.2ல. அது போக உங்களுக்கு 3.2ல ஃபர்ஸ்ட் சம்ல 5 மார்க்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் சப்டிவிஷன் 1, 3, 4 இந்த சப்டிவிஷன்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்ல நான் இது ஃபுல்லாவே பாக்குறேன் அப்படின்னா வெரி வெரி சூப்பர். எக்ஸசைஸ் 3.2ல இந்த எல்சிஎம் சொன்னேன் இல்லையா, எக்ஸாம்பிள் சம். ஸோ இதையுமே ஃபுல்லா பாருங்க, எக்ஸசைஸும் ஃபுல்லாவே பாருங்க. ரொம்ப சிறப்பு. ஏன்னா வெறும் ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு மட்டும் இல்லை, அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்குமே நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? 3.3ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் சம்ஸ் கிடையாது. ஸோ 3.3ல வந்து உங்களுக்கு ரேராக தான் வந்து உங்களுக்கு சம்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன சம்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் அதிகமாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்னா இந்த தேர்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் அது கேட்க சான்சஸ் இருக்குது. அடுத்து ஃபோர்த்து சம்மில் ஒரு சம் 5 மார்க்ஸில் கேட்பாங்க. இந்த ஏ கியூப் மைனஸ் இருக்கு இல்லையா, இது பப்ளிக்கில் அவ்வளோ கேட்டதில்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி, ஆஃபலி அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சம்மோ செகண்ட் சம்மோ வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. 5 மார்க்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் சம்மில் அந்த செகண்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், இதெல்லாம் உங்களுக்கு 3.3ல இம்பார்ட்டன்ட் சம். தேர்ட் சாப்டரில் 3.3 வரை தான் இருக்குது. கம்ப்ளீட்டட், ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு கம்ப்ளீட்டட். ஃபோர்த்து சாப்டர் ஜியாமெட்ரி, வடிவியல். இந்த சாப்டரில் உங்களுக்கு 4.1, 4.2 இது 2 மட்டும்தான் வரும். ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன், சிமிலரிட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சிமிலர் ட்ரையாங்கிள் வரையும். அதுக்கு அடுத்ததெல்லாம் தியரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவார்டர்லிக்கு தான் வரும். அது 4.3ல வருது. சரிங்களா? ஸோ 4.2 வரையும் தான் நமக்கு ஜூன் மந்த், ஜூலை மந்த்துக்கான போர்ஷன். ஸோ எக்ஸாம்பிள்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.1 வந்து 2 மார்க்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸசைஸில் வெரி இம்பார்ட்டன்ட் 4.1 எக்ஸாம்பிள். அதுக்கடுத்தது 4.4 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் சம். அதுக்கடுத்து 4.5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 4.5. 4.1ம் 4.5ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4.6 இம்பார்ட்டன்ட். 4.7 வெரி 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 இம்பார்ட்டன்ட். 4.8 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4.10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க்ஸ் சம்ஸ்.
எக்ஸாம்பிள்லாம் 8 மார்க் சம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிமிலர் ட்ரையாங்கிள் 4.10 கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. 4.11 வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 4.1 எக்ஸசைஸ் 4.1ல உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்கக்கூடிய சம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் சம் இம்பார்ட்டன்ட். அதில் 6th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 8 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 9ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4.1ல 2 மார்க்ஸில் 3, 6, 8, 9 பார்க்கணும். அதில் 6ம் 8ம் 9ம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதில் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய சம் பார்த்தோன்னா கொஸ்டின் நம்பர் 2 வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. கேர்ள் லுக்ஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த டாப் இருக்கு இல்லையா, அது 2 மார்க்ஸ் சாரி அந்த கொஸ்டின் நம்பர் 2 வந்து 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் 5th சம் அட்ஜசன்ட் ஃபிகர்னு இருக்கு இல்லையா, அந்த 5th சம்மே வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 4 பார்த்துக்கோங்க. சரிங்களா, என்னடா மேக்ஸிமம் கொஸ்டின் சொல்கிறேனே நினைக்க வேண்டாம். எல்லாமே வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இந்த எக்ஸசைஸில். அது போக உங்களுக்கு 8 மார்க் சம்ஸ் பார்த்தோன்னாக்கா எக்ஸசைஸில் 4.1ல 10 கொஸ்டின் நம்பர் 10, 11, 12, 13 4 சம்மே கண்டிப்பாக பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க எதெல்லாம் முக்கியம் 8 மார்க்ஸில். 4.10 எக்ஸாம்பிள், 4.11 எக்ஸாம்பிள். எக்ஸசைஸில் 4.1ல கொஸ்டின் நம்பர் 10, 11, 12, 13 இந்த 6 கணக்குல இருந்து ஒரு கணக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 6 கணக்குல இருந்து ஒரு கணக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் வரையும் தான் இருக்குது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து 4.2 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதாவது மந்த்லி டெஸ்ட் நடக்குது எங்களுக்கு 4.2க்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 4th சாப்டரில் தேல்ஸ் தியரம் அண்ட் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். தியரம் அப்படின்னாவே நமக்கு வந்து 3 தியரம் தான். ஒன்று ஆங்கிள் பைசெக்டார் தியரம், இன்னொன்று தேல்ஸ் தியரம், இன்னொன்று பைத்தாகரஸ் தியரம். சரிங்களா, ஸோ இந்த 3 தியரம்ல இருந்து ஒரு தியரம் கண்டிப்பாக கேட்பாங்க பப்ளிக்கு நான் சொல்றது. ஸோ இந்த தியரம் நல்லா பார்த்துக்கோங்க. தேல்ஸ் தியரம் வேற, ஆங்கிள் பைசெக்டார் தியரம் வேற. நான் ரெண்டுத்தையும் கன்ஃபியூஷன் பண்ணிட்டேன். ஸோ தேல்ஸ் தியரமும் ஆங்கிள் பைசெக்டார் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்றது உங்களுக்கு கோண இரு சம வெட்டி. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் பைசெக்டார்னா கோண இரு சம வெட்டி. அதே தேல்ஸ் தியரம் அப்படின்றத வந்து பேசிக் ப்ரொபோர்ஷனலிட்டி தியரம், அதாவது பிபிடின்னு சொல்லுவாங்க. இதை பாருங்க, பேசிக் ப்ரொபோர்ஷனலிட்டி தியரம், பிபிடி ஆர் தேல்ஸ் தியரம். ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸில் உங்களுக்கு 3 தியரம் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா, நான் சொல்கிறது இது ஒன்று ஆங்கிள் பைசெக்டார் தியரம். அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் 4.12 இம்பார்ட்டன்ட், 4.13 very 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 important, 4.15 very very important, 4.16 very very important, 4.17 very very important 8 mark sums. okay, first midtermக்கு 100% கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் மந்த்லி டெஸ்ட் நடக்கிற பிள்ளைங்களுக்காக, யூனிட் டெஸ்ட் நடக்கிற பிள்ளைங்களுக்காக இதை சொல்கிறேன். 4.17 நோட் பண்ணிக்கோங்க. இது 8 மார்க்ஸில் கேட்பாங்க. 4.18 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 4.19 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி கண்டிப்பாக வரும். அடுத்து 4.2ல சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க் சம்ஸ். ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸில். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8ல 2 சப்டிவிஷனுமே பார்க்கணும். இது எல்லாமே 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். அதே பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 6 5 மார்க்ஸில் கேட்குறாங்க, கொஸ்டின் நம்பர் 7 5 மார்க்ஸில் கேட்குறாங்க, கொஸ்டின் நம்பர் 9 5 மார்க்ஸில் கேட்குறாங்க, கொஸ்டின் நம்பர் 10 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். இதில் வந்து உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 4.2ல 11th சம், 12th சம், 13th சம், 14ம் பார்த்துக்கோங்க, 15th சம். இது எல்லாம் 4.2ல 8 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா சூப்பர் தான். 11, 12, 13, 14, அதுக்கப்புறம் 15, 16. ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா 11, 12, 13, 15. கண்டிப்பாக 11ம் 12ம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு சம் கேட்டுருவாங்க. சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 10th வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, கொஸ்டின் பேப்பரோட PDF வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.